அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, இப்போ டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது கட் ஆஃப் மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 200ல் எவ்வளோ பேர் இருக்காங்க, 199 இந்த மாதிரி எந்த கட் ஆஃபில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் ரேங்க் லிஸ்ட். இது வந்து ஜெனரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டுங்க. அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஜெனரல் கேட்டகரி ஜெனரல் ரேங்க் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுக்குமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்யூ ரெண்டுக்குமே அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இதில் தான் இந்த மார்க் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலான் இருக்கேன். இந்த அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பேர் என்ன மார்க்கில் இருக்கிறாங்க. எதுக்காக இது இப்போ சொல்கிறோம்னா, இந்த மார்க்கை வச்சே தெரிஞ்சுக்கலாம். சார் நம்ம கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கோம், இவ்வளோ பேர் அந்த கட் ஆஃபில் இருந்தாங்கன்னா நம்ம சீட் எவ்வளோ இருக்குது, நம்ம கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக கொடுத்தோம்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் என்ன கட் ஆஃப் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சீட்டு கிடைக்கிறதுக்கு அப்படின்றதெல்லாம். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேர் பாருங்கள், 200க்கு 200 எடுத்தவங்க மொத்தம் 5 பேருங்க. 200க்கு 200 மார்க்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. அப்புறம் 199.5லேருந்து 195 பார்த்தோம்னா 564 பேர் இருக்காங்க. 194லேருந்து 190க்கு அதில் எவ்வளோ பேர்னா 1387. 189லேருந்து 185ல் 1952. 184லேருந்து 180 வரைக்கும் பார்த்தோம்னா 2309 பேர் மொத்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா, ஸோ 150க்கு மேலே, அதாவது கட் ஆஃப் 150க்கு மேலேயே எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நீங்கள் அதில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். பிலோ 150 கீழே பார்த்தீங்கன்னா 8128 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 27,823ங்க ரேங்க் லிஸ்ட்டில், அதாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனது. இது வந்து லோயஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும், லாஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும் மார்க் அப்ளை பண்ணவங்களில் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான் இந்த ரேங்க் ரிலீஸ் பண்ணது. அதில் தான் இந்த மார்க்கு பார்த்துட்ருக்குறோம். இப்போ சார் என்னோடய 175 நான் கட் ஆஃபில் இருக்கேன், எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 175க்கு மேலே இருக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000, 4500, 7000 பேருக்கு மேலே இருக்காங்க. 7000, 8000 பேருக்கு மேலே இருக்காங்க. நம்ம அவைலபிள் சீட்ஸ் எவ்வளவு, அப்புறம் நம்ம கோட்டா வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லலான் இருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், முதல்ல சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைச்சா எந்த காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் எப்படி, ப்ரைவேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த வர வீடியோவில் தகவல் சொல்லலான் இருக்கேன். பொதுவாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் ஆன உடனே இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன கட் ஆஃபில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.